எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் அரபிக் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இனி பஹ்ரைனில் நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா? தமிழ்நாட்டு ரெஸ்டாரண்ட் தான் சரவண பவன். இது இங்கே ஒரு மாலில் இருக்குது, தானா மால் அப்படின்ட்டு. இங்கே லுல்லு, ரெட்டாக், நம்ம ஊரில் சென்னையில் பார்பிக்யூ நேஷன் இருக்குல்ல, அது கூட இங்கே இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் ஓகே, இதை ஒன்று எடுத்து போட்டுடலாமே அப்படின்ட்டு. இங்கேயுமே சரவண பவனில் வந்தோடனே ஸ்கேன் பண்ணக்குன்னு இந்த மாதிரி இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணால் என்னென்ன மெனுலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நைட்டு சாப்பிட வர மாதிரி ஒரு பிளானில் தான் வருவோம், இதுதான் சாப்பிடணுன்ட்டு. அதனால் இந்த மெனு பேப்பரை பார்த்து என்னென்ன சாப்பாடெலாம் இருக்குதுன்னு பார்க்குறது. இதில் பன்னீர் 65 நமக்கு தெரியும். புதுசாக பன்னீர் 85 இருந்துச்சுது. அது என்ன புதுசாக பன்னீர் 85 அப்படின்னும் பார்த்துட்டு இருந்தேன்னா, நிறைய வெரைட்டிஸ் சூப்பர் இருந்துச்சுது. ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டே இட்லி தான். வயசானவங்க, குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருக்குமே இட்லி சேஃபான ஒரு சாப்பாடு. நார்த் இந்தியன்ஸ் கூட நம்ம சாப்பாடெலாம் ரொம்ப பிடிக்கும். புதுசாக இதில் நான் கருப்பட்டி ஆப்பம் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். நான் இதுவரையும் சாப்பிட்டதில்லை. மெனு பார்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன்னா, ஹவுஸ் ஆஃப் தோசாஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் தோசை இங்கே இருந்துச்சு. ஏதாவது புதுசாக இப்போ கருப்பட்டி ஆப்பெல்லாம் வாங்கினா நல்லா இல்லாமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே வாங்குறதில்ல. சிலதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல. நம்ம சேஃபாட்டு சப்பாத்தி, எப்போவுமே சப்பாத்தி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கியாச்சுது. அதுக்கு பாஜி, குருமா, தயிர் பச்சடிலாம் வச்சுருந்தாங்க, பூரி. அதே மாதிரி பன்னீர் மசாலா தோசைன்னு ஒன்று இருக்குது. பன்னீர் தோசைனும் நாங்கள் பன்னீர் மசாலா தோசை வாங்கியிருந்தது. அதுபோல் மைசூர் தோசை, மைசூர் மசாலா தோசைன்னு ஒன்று இருந்துச்சு. நான் மைசூர் தோசை வாங்கினேன். ஏன்னா மைசூர் மசாலா தோசை முந்தையே நான் சாப்பிட்ருக்குறேன்னா, ஒரு பைட் எடுத்து நான் க்ரீன் சட்னியில் வச்சு சாப்பிட்டா பயங்கர காரம். ஓஹோ, இதனை க்ரீன் சட்னி தான் காரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த தோசைக்குள்ளாடி கார சட்னி வச்சுருந்தாங்க. மைசூர் சட்னி இருக்குல்ல, பயங்கர காரம். எனக்கு ஐயையோ இன்றைக்கி டின்னர் அவ்வளோந்தான் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு, ஓகே வெளியே போகும்போது தான் ஒரு ஸ்வீட் இருக்கே வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சுன்னா, நான் கல் மாதிரி இருக்கும்ல அந்த மைசூர் பாகு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் கேட்டேன். ஆனால் கீ மைசூர் பாகு தந்துட்டாங்க. ஓகே, கிடைச்சது வகைன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரைடே ஓகே லன்ச் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி போய் லன்ச் வாங்கியாச்சுது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா, நார்த் இந்தியன் ஒரு தாலி, சவுத் இந்தியன் தாலி அப்படி தான் வாங்குறது. இங்கே சங்கீதா, ஆனந்த பவன் இதெல்லாம் இருக்குது, சரவண பவன்லாம் உண்டுல. எப்போவுமே வாங்கியாச்சுன்னா அந்த மாதிரி 2 அண்ணா வாங்குறது. ஓகே, நார்த் இந்தியன்லேயும் சாப்பிடலாம், சவுத் இந்தியன் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரைடே என்னென்னா ஸ்பெஷல் சாப்பாடு இருந்துச்சு. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் இல்லை. ஓ, நம்ம இங்கே இருக்கிறனால ஊரில் ஏதோ ஸ்பெஷல் டேயா அப்படின்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால், இல்லை ஸ்பெஷல் டேயில். ஓ தெரியலை, நமக்கு என்னவோ ஓகே வாங்கிட்டு வந்தாச்சுது. நமக்குன்னு நிறைய டப்பாவாக நிறைய இருந்துச்சுது. அதை சும்மா வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி 2 பிளேட்டில் இப்படி எல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கினா இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சுன்னா டேபிளும் அழுக்காகாது. அந்த 2 பிளேட்டை மட்டும் நம்ம கழுகிடலாம். இதோட நல்ல ஐடியாவாக இருக்கும். பப்படம் 2 பப்படம் வச்சுருந்தாங்க. நல்லா மொறுமொறுன்னே இருந்துச்சு. இந்த கவரில் அவங்க பேக் பண்ணி கொடுத்தது. வடை அழகாக இருந்துச்சுது. ஆனால் குட்டியாக ஒரே வடை தான் வச்சுருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த சாப்பாடு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்களா இருக்கும். அதனால 2 பப்படம் வச்சுருக்குறாங்க. அது 2 வடையாக வச்சுருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும். என்னென்னலாம் இருக்குதுன்னு ஜஸ்ட் அப்படி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, மஞ்சள் பச்சை அப்படிலாம். சாதம், 2 சப்பாத்தி வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய சப்பாத்தியாக நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு குருமா வச்சுருந்தாங்க. இது ஒரு ஒயிட் கலரில், அது ஒயிட் கலரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு என்னதுன்னு தெரியலை ஃபஸ்ட்டு. பாயாசம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது சப்பாத்திக்கு குருமா, ரசம், கூட்டு, சாம்பார், வத்தக்குழம்பு. வத்தக்குழம்புக்கு ஒன்று பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே வத்தக்குழம்புன்னு நம்ம சொல்லிட வேண்டியதுதான். பருப்பு பொடி, நெய், மல்லி இலை வச்சு பண்ண சட்னி,
மாங்காய் ஊறுகாய், சுண்டல், இது மோர், பிரியாணி மாதிரி இருந்துச்சு. எனக்கு வடை தான் கண்ணை அப்படி இழுத்துட்டே இருந்துச்சு. அதனால் திரும்ப திரும்ப அந்த வடையை தான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா. சாதம், அவ்வளோதான். இனி என்னென்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து குருமா எடுத்து பார்த்தா என்னடா வெறும் மசாலா மட்டும் இருக்குதே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தேடி தேடி பார்த்து ஏதோ ஒரு 5 கடலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கூடுதலாக கடலை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சப்பாத்திக்கு அது அப்படி சாப்பிட்டாச்சு. இதில் அந்த ஒரு கார்டு அங்கே வச்சு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் பையன் அனுப்பியிருந்தான். அதில் பைனாப்பிள் ரசம்னு போட்டிருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ வரல, குட்டி குட்டி பீசஸாக பைனாப்பிள் இருந்துச்சு. ஆனால் வந்து நார்மலாக ரசத்துக்குள்ளே நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கூட்டு இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பீசஸ் வந்து பெருசு பெருசாக உடையாமல் நல்லா இருந்துச்சு. அந்த வாழைக்காய் எல்லாமே எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. சாம்பார் வந்து எப்போவுமே எனக்கு சரவண பவனில் நல்லா பிடிக்கும். நல்ல திக்காக இருக்கும். இது சௌ முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சுருக்க சாம்பார். வத்த குழம்புல இதை பார்த்தோன்னா வத்த குழம்பு நினச்சேன். ஆனால் வத்த குழம்புலையே அவங்க வந்து பெரிய பெரிய நீட்ட நீட்டமாகவே வெண்டைக்காவும் போட்டிருந்தாங்க. இது பாயாசம். இது என்னடா நம்ம தமிழ்நாட்டில் கேரளா பாயாசம், வடை பாயாசம் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தேன்னா, இது பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏதோ டேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது ஒன்றுமே டேஸ்ட்டு புரியலையே அப்படின்னு அந்த ஒயிட் கலராக நான் அதை வந்து பார்த்தேன்னா, எங்கள் வீட்டில் வந்து அதிபனுக்கு வந்து பருப்பு பொடி நெய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு பருப்பு பொடி நெய், அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா பிடிக்கும். சப்பாத்தி, குருமா இவ்வளோ தான் அவனுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் அதில் கூட்டு, பொரியல் வேறு எதுவுமே அவனுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டான். இது இப்போ கேட்டேன்னு வைங்களேன், நீங்கள் எப்படிடா நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். ஓகே, நம்ம வீடியோவை அவன் பார்க்கவே மாட்டான். அப்புறம் அடுத்த பிளேட்டில் வந்து எல்லாமே இந்த பச்சை கலர் அழகாக இருக்குல்ல, சட்னி, ஊறுகாய். அது ஆக்சுவலி சட்னி இல்லை, அவங்க வந்து துவையல் அப்படி தான் போட்டிருந்தாங்க. இது பிரியாணி மாதிரி இருந்துக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த டொமேட்டோ ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிரிஞ்ச் லீஃப்லாம் மேபி பிரிஞ்ச் ரைஸான்னு தெரியலை. இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸாக இருந்துச்சு. என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு தெரியலை. பருப்பு பொடி, எனக்கு பருப்பு பொடி, சாம்பார், வத்தக்குழம்பு எல்லாம் ஒவ்வொரு போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாட்டு ரைஸில் மொத்தமாகவே சைடில் அப்படி இப்படி விட்டுட்டேன்னா, ஏன்னா தனித்தனியாக எடுக்கிறதுக்கு தனித்தனியாகவே அப்படி ஒன்றா விட்டுட்டே சைடாக சாப்பிட்லாம்ல. வடை பாயாசத்தோடு எனக்கு சாப்பாடு ஆச்சுது. வடை, அப்புறம் என்ன பாயாசம், எல்லாமே எனக்கு வெஜிடபிள் சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான்வெஜ்ஜோடையும் வெஜிடபிள், அதனால் நான் விரும்பி சாப்பிடுவேன்னா. என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 டப்பாலக்க ஃப்ரூட்ஸையும் கொட்டி டேஸ்ட்டு பார்த்தேன். சிலதுக்கு டேஸ்ட்டே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, எல்லாமே நல்ல ஃப்ரூட் தான் அப்படின்ட்டு அதையும் அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இது லாஸ்ட்டில் என்னென்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த பேப்பரை பார்க்கும் போது அதில் போட்டுருந்துச்சு, இது வந்து பச்சடி, பழம் வச்சு வாழைப்பழம் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு பச்சடி. நானும் அது ஏதோ ஒரு டெசர்ட் நினச்சி லாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டேன். ஓகே, இருக்கட்டும். அதே மாதிரி மோர் வந்து அவங்க வந்து தாளித்து வச்சுருக்காங்க. கன்னியாகுமரிலாம் மோஸ்ட்லி வந்து தாளிக்காமல் சும்மாவே நம்ம மோருன்னு நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் வரும்போது எனக்கு இங்கே தட்டை நல்லா பிடிக்கும், அதையும் வாங்கிட்டு வந்தாச்சுது. லாஸ்ட்டில் பாயசத்தோடு முடிப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ.